ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை பாட்டு குட்டீஸ் சேனல். இன்றைக்கி நாம் சுவையான சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதோட சேர்த்து அதோட பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை யாருன்னு பார்க்கலாமாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நமக்கு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நமக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பாக எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. படித்த மாணவர்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பாக அமைகிறது. நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண நம்மளோட ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதில் நமக்கு எப்படிப்பட்ட ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க்காக இருக்கும். இதில் நோ செல்லிங், நோ ரெஃபரல். உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அக்கௌண்ட் இருக்கா? அப்போ நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான பர்சன். நீங்கள் உடனடி பணம் செலுத்துதல் மூலம் தினசரி வருமானம் ஈட்டவும் முதல் நாளிலிருந்தே தொடங்குங்கள். நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 9994104160 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ண உடனே எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. அதுபடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம வீட்டிலேயே கருப்பு சுண்டல் எப்படி சுவையாக செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நான் 2 கப் அளவு சுண்டல் எடுத்து நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சேங்க. ஏன்னா சுண்டல் நல்லா தண்ணியில் ஊறும்போது மேலே வந்துடும். அதுக்காக தண்ணி நிறையா ஊற்றி கிளறிட்டு வச்சுருங்க. இப்போ காலையில் பார்க்கலாம். நல்ல பொன்னிறத்தில் ஊறி வந்திருக்குங்க சுண்டல். சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம அந்த சுண்டலை தண்ணி இருத்துட்டு வேறு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இந்த சுண்டல் பார்த்தோம்னா பெரும்பாலும் விழா காலங்களில் இதோட முக்கிய பங்கு அதிகமாக இருக்குது. இந்த சுண்டலை விழா காலங்களில் பயன்படுத்துறதுனால நம்மளோட பக்தியும் பாரம்பரியத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க. இப்போ நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையான இஞ்சி 1 பல், கருகாப்பிலை தழை, பெரிய வெங்காயம் 2 எடுத்து நைஸாக கட் பண்ணியாச்சு. 2 வரமிளகா கிள்ளி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா தாளித்து வரணும். நிறைய ஊட்டச்சத்து நிறைஞ்ச இந்த சுண்டலில் பொட்டாசியம், அயன், கால்சியம் இது போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது இந்த சுண்டலில். அது மட்டும் இல்லை, நார் சத்து இந்த சுண்டலில் அதிகமாக இருக்குதுங்க. சாதாரண மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சுண்டல் நல்ல ஒரு ஊட்டச்சத்து. சுண்டல் உடை எடையை கட்டி கொடுக்குங்க. ஏன்னு கேட்டால் இதில் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம். இப்போ சுண்டல் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் வணக்கினதில் எடுத்து சுண்டல் எடுத்து போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கி விட்டுருணுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சதை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ரொம்பவுமே வேகணுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம
அதில் போட்டு 2 டைம் வணக்கி விட்டுட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் இந்த ரெசிபியில் சுண்டலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.